அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். என்னை கிழவன் நினைக்காதீங்க. என்னை கிழவன் நினைச்சு நிறைய பேர் ஏமாத்த நினைக்கிறீங்க. என் கையை பிடிச்சு பாருங்க, என் பலம் உங்களுக்கு தெரியும். என்னைய மாதிரி யாருமே இல்ல. இங்க நிறைய பேரு உழைக்காம ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, அது எனக்கு தெரியும். நான் வலுவா இருக்கிறேன். இன்னும் உங்களுக்காக, கட்சிக்காக உழைக்க நான் தயாரா தான் இருக்கிறேன். ஏன்னா நம்மாலும் நம்மளையே வந்து ஏமாத்துறான், நம்மாலும் நம்மளையே காட்டி கொடுக்குறான், ஓட்டு போட மாட்டேங்கிறான். இப்படியே நீங்க இருந்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணாத, ரியல் எஸ்டேட் பண்ணாத இளைஞர்கள்ட்ட வந்து கட்சி பொறுப்புகள்லாம் கொடுப்பேன். இப்ப வந்து எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி அவங்கள தூக்கி வீசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாமக நடத்திய சித்திரை முழு நிலவு நிகழ்ச்சியில வந்து கடுமையா பேசினாரு. இது யார பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சி தொண்டர்களையோ கட்சி நிர்வாகிகளோ இல்ல, தனது மகன், அன்பு மகன் அன்புமணியை தான் ராமதாஸ் இப்படி கடுமையா பேசினாரு அப்படின்னு பாமகவினரே நம்ம கிட்ட சில தகவல்களை சொல்றாங்க. ஏன்னா இப்ப எல்லாருக்குமே தெரியும், பாமகவுல ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையில வந்து ஒரு மிக நீண்ட பனிப்போர் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது இந்தியா பாகிஸ்தான் போரே வந்து ஓரிரு நாள்கள்ல முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த பாமகவுல ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான போர் கிட்டத்தட்ட மாத கணக்குல நடந்துகிட்டு இருக்குது. அதன் தொடர்ச்சியா தான் என்ன பண்ணாரு, கட்சியில இருந்து இது அன்புமணியை நீக்கிறதா ராமதாஸ் ஒரு அறிக்கையை கூட வெளியிட்டார். அதுக்கிடையில பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் என்னை யாரும் நீக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அன்புமணியும் பேட்டி கொடுத்தாரு. இந்த ஒரு சூழல்ல தான் இந்த சித்திரை முழு நிலவு மாநாட்டுல அன்புமணிய பக்கத்துல வச்சுக்கிட்டு ராமதாஸ் பேசின இந்த பேச்சுகள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து இந்த யாரு கூட கூட்டணி சேர போறோம் அப்படிங்கிறது தான் தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்லை. அதுக்கு முன்னாடியே ராமதாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, வர்ற 2026 தேர்தல்ல நம்ம அதிமுக கூட தான் கூட்டணி அமைக்கணும். அதிமுக வேற யாரு கூட கூட்டணி அமைச்சாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நேரடியா அதிமுக கூட தான் கூட்டணி அமைக்கணும். அப்பதான் நம்ம வந்து மாநில அளவுல கட்சியை வந்து வலுப்படுத்த முடியும். இன்னும் வந்து எம்எல்ஏக்கள் அதிக இடங்கள்ல வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு நேர்மாறா அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம நேரடியா பாஜக கூட கூட்டணி வைக்கலாம். பாஜக கூட கூட்டணி வச்சா அடுத்த மத்திய அமைச்சரவை வந்து விரிவாக்கம் செய்யற போதோ இல்ல வந்து மாற்றி அமைக்கும் போதோ எனக்கு வந்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து முயற்சிக்கிறார். இதுதான் இரண்டு பேருக்கு இடையில நடந்த தொடர்ச்சி. அதாவது ஆரம்பம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராமதாஸ் வந்து அன்புமணிய வந்து எதையுமே கணக்கு பண்ணாம என்ன பண்ணிட்டாரு, தன்னோட மூத்த மகள் காந்தியை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட கிட்டத்தட்ட கூட்டணியை வந்து உறுதி பண்ணியிருக்காரு. அதாவது வந்து அன்புமணியை கூட்டிட்டு போல, ராமதாஸின் உத்தரவின் பேர்ல அவரோட மூத்த மகள் என்ன பண்றாங்கன்னா எடப்பாடி கிட்ட பேசி அந்த கூட்டணி அதிமுக இது பாமக கூட்டணியை வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை வந்து அன்புமணி ராமதாஸுக்கு பிடிக்கல. அதிமுக கூட வேணா, நம்ம வந்து பாஜக கூட நேரடியா கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ல இவர் ராமதாஸ் இப்படியான ஒரு சில விஷயங்களை செஞ்சது அன்புமணிக்கு பிடிக்கல. இதுதான் அந்த அந்த மோதல் வந்து முத்துறதுக்கான காரணம் அப்படின்னு நெருங்கிய பாமக நிர்வாகிகளே சொல்லக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப ராமதாஸ் அன்புமணி வந்து பாத்தீங்கன்னா, அவரோட நெருக்கமா இருக்கிற முக்கியமான சில கட்சி நிர்வாகிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நிறைய தவறுகள் செய்யறாங்க. இப்படியே போணுச்சு அப்படின்னா நம்ம வந்து கட்சி வந்து கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது ராமதாஸோட கவலை. அதனால அன்புமணி கிட்ட கட்சியை வந்து முழுசா ஒப்படைச்சோம் அப்படின்னா அது சரி வராது. தான் இருக்கும் வரை இந்த கட்சியை வந்து நம்ம கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்கணும் அப்படின்னு ராமதாஸ் நினைக்கிறாரு. அதுக்கு நேர்மாறா கட்சியோட முழு பொறுப்பையும் என்கிட்ட தந்துட்டு நீங்க ஓய்வுல இருங்க அப்படிங்கிற மாதிரி அன்புமணி வந்து ராமதாஸா கட்டாயப்படுத்தினதா ஒரு தகவல் இருக்கு. இதுதான் இந்த மோதல். அதாவது இந்த சித்திரை முழு நிலவு நிகழ்ச்சியில ராமதாஸ் பேசினதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். அதாவது அன்புமணி வந்து ராமதாஸை கட்டாய ஓய்வு எடுக்கணும்னு சொல்ற விஷயம்தான். என்னை கிழவன் நினைக்காதீங்க, நான் வந்து இன்னும் இதாகல, எனக்கு வயசெல்லாம் ஆகல, நான் இன்னும் பலமா இருக்கேன், இன்னும் உங்களுக்கு உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் பேசுனதுன்னா அன்புமணிக்கு
பதிலடி கொடுக்கறதுக்கு தான் ராமதாஸ் இந்த கருத்துக்களை தெரிவிச்சார் அப்படிங்கிற ஒரு தகவல். அதாவது பாமக நிர்வாகிகளே இருக்கு. இது எப்படி இருந்தாலும் வர்ற ஜூலை 25ஆம் தேதி, அதாவது டாக்டர் ராமதாஸோட பிறந்த நாள் அன்னைக்கு யாரு கூட கூட்டணி அப்படிங்கிறத ராமதாஸ் அறிவிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியா இருக்குது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இப்ப பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில தான் இருக்கிறாங்க. ஸோ அதிமுக கூட்டணி கூட சேர்ந்தா என்ன, பாஜக கூட கூட்டணி சேர்ந்தா என்ன, எப்படியா இருந்தாலும் அவங்க அதிமுக கூட்டணிக்கு போறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அதை ராமதாஸ் விரைவில் அறிவிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இது ஏன் இவங்க திமுக பக்கம் போகல அப்படின்னா, திமுக அப்படியான ஒரு பேச்சுவார்த்தையவே தொடங்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, 2026 தேர்தலில் மீண்டும் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம இப்ப இருக்கிற கூட்டணியை அப்படியே நீடிக்கிறதா சரியா இருக்கும். தேவையில்லாம அவங்கள கூட்டணிக்குள்ள கூப்பிடுறோம், இவங்களை கூட்டணிக்குள்ள கூப்பிடுறோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத இருக்கிற கூட்டணியை சிதறடிக்காம சலசலப்பை ஏற்படுத்தாம அப்படியே நம்ம கரெக்டா கோடு போட்டு போனோம்னா 2026 தேர்தலில் சாலிடா வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வச்சிருக்காரு. அதனால பாமக கூட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்படலை அப்படிங்கிறதா உண்மை. அதே மாதிரி பாமகவும் திமுக கூட்டணிக்கு வர்றது சம்பந்தமா அவங்க யோசிக்க கூட இல்லை. ஒண்ணு ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, அதிமுக கூட்டணி, அதாவது இந்த 10.5% இடஒதுக்கீடை எடப்பாடி தான் இது பண்ணாரு, அதை இன்னும் வலுவாக்குறதுக்கு அவர் வந்தாதான் உதவி செய்வார் அப்படிங்கிற மாதிரி இவர் ராமதாஸ் நினைக்கிறாரு. இங்கிட்டு பாஜக கூட கூட்டணி வச்சோம்னா நம்மளுக்கு மத்திய அமைச்சரவை பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு அன்புமணி விருப்பப்படுறார். இந்த ரெண்டு விஷயங்கள் தான். அதனால ரெண்டு பேரோட கணக்குமே பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி, அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணியை சார்ந்துதான் இருக்கிறங்கிறனால அவங்க திமுக கூட பேசவே இல்லை. இதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுகவும் பாமக கூட கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி நடத்தணுங்கன்னு விருப்பப்படவே இல்லைங்கிறனாலதான் அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கல. இங்கிட்டு பாத்தீங்கன்னா தேமுதிக தான் அதிமுக கூட்டணிக்கு போறதா இல்ல திமுக கூட்டணிக்கு போறதா அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த மாநிலங்களவை எம்பி தொகுதி தர்றதா சொல்லிட்டு அதிமுக ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு கடுப்புல தேமுதிக இருக்குது. அதனால இந்த முறை பாத்தீங்கன்னா நம்ம இது திமுக கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் யோசிச்சுக்கிட்டு இருக்கதா ஒரு தகவல். ஆனாலும் என்னன்னா நம்ம இப்பவே நம்ம பேச்சுவார்த்தையை தொடங்கினோம்னா அவங்க கொடுக்குற சீட்டை தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவங்க திமுக அதே நேரத்துல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்தா வரட்டும், வரலன்னா போட்டும், வந்தாங்கன்னா நம்ம கொடுக்குற சீட்டு 2ஓ 3ஓ வாங்கிட்டு பெசாட்டுக்கு போட்டியிட வேண்டியதான், அவங்க வரலனாலும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால தேமுதிகவும் கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதை பெருசா திமுக கணக்குல எடுத்துக்கல அப்படிங்கறதா உண்மை. அதனால தேமுதிக வேற வழி இல்லாமல் வேணும்னா திமுக கூட்டணிக்குள்ள சேரலாம். இல்ல திமுக கூட்டணி வேணா, அவங்க கொடுக்குற 2-3 சீட்டுக்காக நான் இது பண்ண தேவையில்லை அப்படின்னா அவங்க பாஜக கூடயோ இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கூடயோ கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அதிமுக கூட சேர்ந்தா கூட ஒரு இடங்களை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தமிழக வெற்றி கழகத்துல பாத்தீங்கன்னா 20-30 சீட்டு கொடுக்கலாம், வாங்க, இதே மாதிரி தேமுதிகவும் வாங்கலாம். ஆனா அங்க வெற்றி பெறுவதற்கான சாத்தியம்ங்கிறது மிக மிக குறைவு அப்படிங்கிறதா எல்லா அரசியல் நோக்கர்களும் சொல்லக்கூடிய ஒரே விஷயமா இருக்குது. அதனால பார்க்கலாம் தேமுதிக என்ன மாதிரி முடிவு எடுக்கும் அப்படிங்கிறது. இங்கிட்டு பாஜக அதிமுக கூட்டணி தங்களோட கட்சி கூட்டணிக்குள்ள இன்னும் பல கட்சிகளை கொண்டு வரணுங்கிற முனைப்பு காட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திமுக தங்கிட்ட ஏற்கனவே இருக்கிற கட்சிகளே போதும், இந்த கட்சிகளை சரியா இது பண்ணி கட்டமைச்சு வழி நடத்திட்டு போனாலே 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம சாலிடா வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல இருக்கிறாங்க. இங்கிட்டு நம்ம யார் பக்கம் இருந்தா நம்மளுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும், நம்ம கட்சிக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் ஒரு பக்கமும் அன்புமணி ஒரு பக்கமும் யோசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த கூட்டணி கணக்குகள் மாறலாம். ஆனா இப்போதைக்கு பாமகங்கிறது அதிமுக பாஜக கூட்டணியில தான் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அதுதான் உண்மை. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும், அவங்க வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரி முடிவுகளை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.